குருவே போற்றி, திருவே போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, தேவாரம் போற்றி, திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, நாயன்மார்கள் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயர்ந்த சந்தானத்தை போற்றி. வகுப்பை தொடங்கலாம். திருஞான சம்பந்தர்களுடைய தேவாரம் முதல் திருமுறை, பதிகையன் தலம் திருப்பேணு பெருந்துறை, அதானே? மந்திர எண் 9வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. நீங்கள் கிளம்புறீங்களா? அப்போ படிங்க. எத்தனாவது? 9வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. தாமரை மலர்கள் முகம் போல மலர, அந்த மலர் மேல் மீன்கள் பாய, தேனுடைய நீலமலர்கள் மலர்கின்றன. அந்த மலர்கள் பெண்களின் முகம் போல் காணப்படுகிறது. ஞானசம்பந்தர் தேவாரப்படி 9வது மந்திரத்தில் அயன்மால் வரணும்ல, அதை அடுத்த இதில் சொல்கிறார். இறைவன் கொக்கு வடிவம் கொண்டு வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்தவர் திருமால். அந்த திருமால் தேடியும் காண முடியாதவர். அயனால் அறிய முடியாதவர். குறிப்புரை: பதவிகளால் மயங்கிய ஆன்மாக்களால் அறிய முடியாத இறைவன். பதவிகளால் மயங்கிய சிவார்ப்பணம், ஆன்மாக்களால் அறிய முடியாத இறைவன். இந்த மந்திரத்தில் புல்னு ஒரு வார்த்தை இருக்கும். புல்லுனா கொக்குன்னு அர்த்தம். அறிய முடியாதவன் இறைவன். புல்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். புல்னா கொக்கு. பகாசுரனை கொண்டது கிருஷ்ணாவதாரத்தில். பகாசுரனை கொன்றது கிருஷ்ணாவதாரத்தில். இந்த மந்திரத்தில் நிலங்கீண்டதுங்கிற வார்த்தை இருக்குதா? இல்லை, இருக்குது. முதல் வரியில் இருக்குது. நிலங்கீண்டது வராக அவதாரத்தில். அந்த மந்திரத்தில் முதல் வரியில் இருக்கு பாருங்க, நிலங்கீண்டது வராக அவதாரத்தில். மந்திரத்தில் அல்லின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அல்லினா அக இதழ்னு அர்த்தம். அக இதழ். இந்த மந்திரம் தாமரை மொட்டுக்கள் முகம்போல் மலர்கிறதுன்னு சொல்லுது. தாமரை மொட்டுக்கள் முகம்போல மலர்கிறதுன்னு சொல்லுது. நீலமலர் போல் கண்கள் இருக்கிறது. நீலமலர் போல் கண்கள் இருக்கிறது. மேலும் அந்த கண்கள் கயல் மீன் போல் இருக்குதுன்னு இந்த மந்திரம் சொல்ல வருது. மந்திரத்தை படித்து பாருங்க. புல்வாய் போழ்ந்து, புல்னா பறவை, நிலங்கீண்ட 2 அவதாரத்தை சொல்லியிருக்கிறாருங்க. பறவை வாயை பிளந்தது எந்த அவதாரத்தில்? கிருஷ்ண அவதாரத்தில். அதே மாதிரி நிலத்தை கீண்டது வராக அவதாரத்தில். பொறுகடல் வண்ணனும் கடல் போல நீல நிறமுடையவனும் பூவின் உள் வாய் அல்லி மேலுறைவானும் பூவினுடைய அக இதழில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனும் உணர்வறியானும் உமை கேள்வன். உணர முடியாதவனாக உமை பாகனாக இறைவன் இருக்கிறார்.
முள்வாய் தானின் தாமரை, தாமரை தண்டில் முள் இருக்கும், அதைத்தான் முள்வாய் தாளின் தாமரைங்கிறார். தாள்னா அதனுடைய தண்டு. மொட்டின் முகமலர கயல் பாய கல்வாய் நீலம் கண்மலர் ஏய்க்கும், அதைத்தான் கடைசியாக எழுதணும். நீலமலர் பூக்குது, கயல் பாயுது, ரெண்டையும் பார்த்தா எது மாதிரி இருக்குது? பெண்களுடைய கண்கள் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார். அதை ஒன்றை கண்ணுக்கும் என்னோடய கண்ணினுடைய கயல் கண் விழிக்கும் எடுக்கணுங்கிறாங்க. அப்படி அது ரொம்ப கஷ்டம். இப்படி புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீலமலர் மலருது, மீன் பாயுது, அது பார்த்தா எது மாதிரி தெரியுது அவள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா. வேணால் நிறத்துக்கு வேணால் நீலமலரை எடுத்துக்கிடலாம். எதற்கு? நிறத்திற்கு நீலமலரையும், வடிவத்துக்கு எதை எடுத்துக்கிடலாம்? மீனையும் கையிலையும் எடுத்துக்கிடலாம். எவ்வளவு செய்தியை பதிஞ்சு வச்சுருக்கிறார் ஒரே ஒரு தேவாரத்தில். எவ்வளோ பெரிய செய்தி பாருங்கள். இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒவ்வொன்றா போகலாம். ஆமாம், தமிழில் நல்ல பயிற்சி. இப்போது இதில் பாருங்கள், ஒரு குறிப்பு எழுதுனீங்கல்ல, பதவிகளால் மயங்கிய ஆன்மாக்களால் அறிய உணாத பெருமான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பதவிகளால் மயங்கினவங்க தானே. மயக்கம் அருள் சக்தியா? மயக்கங்கிறது அருள் சக்தியா மறைப்பு சக்தியா? அப்போ ஏன் நம்ம தோளுடைய செவியனில் பிரம்மதேவனை மறைப்பில் வச்சு பார்க்கக்கூடாது? பிரம்மதேவனை யாரில் வச்சு பார்க்கலாம்? பிரம்மதேவனை மறைப்பில் வைக்கணும். முனை நாள் பணிந்து ஏற்றின பிறகு அருள் செய்கிறாரு. மறைப்பு சக்திக்குள் இருந்த பிரம்மதேவனுக்கு அருள் செய்கிறாருன்னு எடுக்கணும். இப்போது எனக்கு இன்னொரு கேள்வி வந்தது. உள்ளங்கவர் கல்வன்கிறது பதிகத்தில் எத்தனை இடத்துல வருது? 10 இடத்துல வருது. மற்ற 4 தொழில் எங்கே மட்டும் வருது? முதல் மந்திரத்தில் வருது. உள்ளங்கவர் கல்வன் உள்ளங்கவர் கல்வன் மறைப்பு சக்தியை 10 தடவை சொல்கிற ஒரு பதிகம் எப்படி குருவருள் தர முடியும்? உள்ளங்கவர் கல்வன் உள்ளங்கவர் கல்வன் உள்ளங்கவர் கல்வன்கிறது மறைப்பு சக்தின்னு சொல்கிறீங்கல்ல. மறைப்பு சக்தியை 10 தடவை சொல்கிற ஒரு பதிகம் எப்படிங்க குருவருள் தரக்கூடிய பதிகமாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? புரியுதா? அந்த உரையை எடுத்து பார்த்தா கல்வன் மறைப்பு சக்தின்னு கொடுத்துருக்குது. ஆனால் பதிகத்தில் கல்வன்கிறத தனிச்சொல்ல எடுத்து கையாளவே முடியாது. ஏன்னா அது எங்கேருந்து வருது? என் உள்ளங்கவர் கல்வன். அதில் இன்னொரு ஆபத்து இருக்குது. உள்ளங்கவர் கல்வன்கிறது வினைத்தொகை. 3 காலத்துக்கு கொண்டு போகணும் அதை. புரியுதா? என் உள்ளத்தை கவர்ந்தான், என்னது கவர்கின்றான், கவர்வான் அப்படின்னு 3 காலத்துக்கு கொண்டு போகணும். அதை யார் மேலே ஏற்றணும்? ஞானசம்பந்தர் மேலே ஏற்றணும். இது முற்காலத்தில் சொல்லிட்டாங்க. பண்டிதமணி உரை இன்னைக்கு தற்செயலாக படித்தேன். நீத்தல் விண்ணப்பம் நடத்தணுங்கிறத மறந்தே திருச்சதகத்தில் 4-5 பாட்டை எழுதிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நோட்டை மூடி வச்சுட்டு வேற ஒரு புக்கை வாங்கி நடத்தினேன் கனியூரில் இன்னைக்கு. அதில் பண்டிதமணி எவ்வளோ விவரம் பாருங்கள். முன்னோர்கள் சொல்லிட்டாங்கங்கிறதுனால அதை விடாமல் அது என் மட்டுங்கிறத தூக்கிட்டார். நம்ம யோசித்ததெல்லாம் கரெக்டுங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்னது உள்ளங்கவர் கல்வனில் எதை தூக்கிட்டார்? என்ன தூக்கிட்டார்? அப்படிக்கு ஞானசம்பந்தர் இல்லாமல் பண்ணுறது. ஆனால் ஞானசம்பந்தர் அந்த சென்டென்ஸை மட்டும் யார் மேலே தான் வைக்கிறாரு? அருள் செய்தங்கிறது பிரம்மன் மேலே வைக்கிறார். யாருக்கு அருள் செய்த? அருள் செய்தா பிரம்மன் மேலே வைக்கிறார். தோருடைய செய்வன் சிவன் மேலே, விடையேறி சிவன் மேலே, பொடி பூசி சிவன் மேலே, உள்ளங்கவர்கள் தன் மேலே, அருள் செய்த பிரம்மன் மேலே. இப்போ உள்ளங்கவர் கல்வன் என்று 10 முறை சொல்லுகிற ஒரு பதிகம் உள்ளங்கவர் கல்வன் என்பது மறைக்கவை குறிக்கிறது என்றால் 10 முறை மறைப்பை சொல்கிற ஒரு பதிகம் எப்படி குருவருள் தரும்? புரியுதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்கணும். இது சித்தாந்தம் படித்தாது தான் இது போன்ற கேள்விகள் வரும். இதைத்தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறோம். புரியுதா? அதை நம்ம ஆய்வு செய்யணும். அதாவது உள்ளங்கவர் கல்வன் என்பது மறைப்பு சக்தினா ஞானசம்பந்தர் அதை 10 பாடல்லையும் சொல்லுவாரா? மறைப்பை பேசுகிறதுக்காக அந்த பதிகத்தை எழுதினார். அப்போ மறைப்பை 10 தடவை பேசினவர் இவனண்டேன்னு சாமி எப்படி காட்ட முடியும்? மறைப்பும் இறைவனை காட்டுதலும் ஒரே நேரத்தில் நடக்குமா? இந்த கேள்வியெல்லாம் கேட்கணுமா வேண்டாமா? அதுக்கு சரியான பதில் தான் அந்த சித்தியாரில் நான் எடுத்து கொடுத்த இடம், அந்த போற்றி பக்கரோடையில். சொல்ல முடியாத மறைப்பு இருந்தால் தோல்டைய செவின்னு அப்படி சொல்ல முடியும்? ஆமாம், தோன்றியிருக்கிறார்ல. இதெல்லாம் நீங்கள் கேட்டால் தான் நீங்கள் மற்றவங்க ஏற்கிறாங்க ஏற்கலை உங்கள் உயிரை வளர்க்க முடியும். இல்லைன்னா ரோட்டில் எல்லோரும் சொல்கிறதையும் நம்ம நம்ப ஆரம்பிப்போம், தெளிவு கிடைக்காம போயிடும். எனக்குள்ளே இந்த கேள்வி உறுதியாக வருது. அதற்கான பதில் சாமி எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் தேவாரம் வருது, போற்றி பக்கரோடை வருது. இது இப்போ இந்த வரி வருங்க, எல்லாம் அழகான வார்த்தை. பிரம்மனை எதில் போடுறதுக்கு? மறைப்பில் போடுறதுக்கு இந்த வரி ஸ்ட்ராங்கான வரி. இந்த வரி பதவிகளால் மயங்கிய ஆன்மாக்களால் அறியொணாத பெருமான். பதவிக்காக தான் அவர் எதே பண்ணுறாரு. அந்த சீகாழியில் வழிபட்டதே எதற்காகத்தான்? தன்னுடைய படைப்பு தொழில் தனக்கு கிடைக்கிறதுக்காக தான் வழிபட்டதே சீகாழியில்.
அதனால தான் பிரம்மபுரங்கிற பேரே வருது. பிரம்மன் வழிபட்டது. ஆமாம், பிரம்மன் வழிபட்டது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் அதில் எடுத்து பார்க்கணும். அதை அந்த விளக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா? முட்களை உடைய தண்டின் மேல் தாமரை மொட்டு இனிய முகம் போல மலர, அதில் கயல் மீன்கள் பாய்கிறது. இதில் நாம் இணைத்து பார்க்கறதுக்கு ஒரு சித்தாந்த இடம் இருக்குது. அது தேவையோ தேவையில்லையே நம்ம இணைச்சி பார்த்துடணும். எந்த இடம்னா சிவஞான போதம் 9ஆம் நூற்பா. ஒன்பதாம் நூற்பாவில் மண்முதல் நாளம்னு ஒரு வெண்பா இருக்குது. மண்முதல் நாளம்னு ஒரு வெண்பா இருக்குது. சித்தாந்தத்தை இணைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நூற்பா தான் அதுக்கு 9ஆம் நூற்பா கடைசி அதிகரணம். அது என்ன, அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இதயத்தில் மணிபூரகங்கிற ஆதாரத்திலிருந்து இதயம் வரைக்கும் நாம் ஒரு தண்டு இருக்கிறதாகவும் அதுக்கு மேலே ஒரு தாமரைப்பூ இருக்கிறதாகவும் பாவித்து 36 தத்துவங்களை அதுக்குள்ளே என்ன செய்யணும்? அடக்கணும். 36 தத்துவங்களை அதில் அடக்கணும். அதில் அம்மையப்பர் இருக்கிற மாதிரி பாவித்து நம்ம அர்ச்சனை பண்ணணுங்கிறது எதில் சொல்லியிருக்குது? அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்குது. இதில் ஞானசம்பந்தர் அந்த கோணத்தில் சொல்லலைனாலும் நீங்கள் இது ஏன்னா காட்சி நல்லா இருக்குது, சித்தாந்தப்படுத்த ஆசைப்பட்டால் இதில் கொண்டு சேர்த்து இடைச்சிக்கணும், சொல்லணும். ஆமாம், மீன்லாம் சாதாரணமாக விட முடியாது. மீன்கிறது நமக்கு ஆன்மாவை குறிக்கிற குறிப்பு. பெருநீரற சிறுமீன், மாணிக்கவாசர் தன்னை மீன்கிறாரு. அதே மாதிரி தாமரை அவளை ஈஸியாக விட முடியாது. கரமலர் முட்டித்து இருதயம் மலர, தாமரையை ஈஸியாக விட முடியாது. தாமரை ஆதாரத்துக்கான ஒரு குறியீடு. அந்த குறியீட்டில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சாதாரண. ஏன்னா நீலமலர்லாம் வருது. நீலமலர் நயனத்தீக்கைக்குரியது. நீலமலர் நயனத்தீக்கைக்குரியது. தாமரை ஆதாரத்துக்குரியது. அதையெல்லாம் பொதுவாக சொல்லும்போது பெண்கள் முகமாதிரி இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு உள்ள நிறைய குறிப்புகள் என்ன செய்யுது இருக்குது. அப்படியே பெண்கள் முகம்னு சொன்னாலும் இந்த பெண்கள் சும்மா சமயம் பண்ணாத பெண்கள் கிடையாது. சமயம் பண்ணாத பெண்களை ஞானசம்பந்தர் வர்ணிக்க மாட்டார். எந்த பெண்களை தான் வர்ணிக்கிறாரு? சமயம் பண்ணுற பெண்களை. அப்போது அந்த இடத்துல நாம் அதை சமயம் படுத்துறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அப்படி படுத்திக்கணும். ஆமாம் ஆமாம், அந்த பெண்கள் வேறு, நம்ம மாணிக்கவாசகர் சொல்கிற பெண்கள் வேறு, நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற பெண்கள் வேறு. அது நாயன்மார்கள் மாதிரி வாழ்ந்தவங்க. அதை இதில் அந்த பெண்களோட அதில் ஒப்பிட்டு சொன்னார். அடுத்து திருமாலுடைய குறிப்பு. பகாசுரன் வாயை பிளந்த திருமால். சைவம் எப்போவுமே எந்த மத கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுளினுடைய ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும். இவன் பகாசுரனை பிளக்கிறதுக்கு எவ்வளவு வலிமை வேணும்? அந்த ஆற்றல் யாருக்கு இருந்தது? திருமாலுடைய ஆற்றலை சைவம் ஏற்றுக்கொள்ளுகிறது. எல்லாரும் பெரிய ஆள் தாங்க, சிவனுக்கு முன்னால் சின்ன ஆள். ஆமாம், அதுதான் அதில் முக்கியம். எல்லாரையும் பெரிய ஆளாக ஏற்றுக்கிடுறோம், சிவனுக்கு முன்னால் அவங்கள சின்ன ஆளாக பார்க்கணும். அதுக்காக யாரையும் சின்ன ஆளாக பார்க்கக்கூடாது. அதான் சைவம். ஆமாம் ஆமாம், சிவன் அவங்களோட பெரிய ஆள். அவங்க நீங்கள் ராவணனை உயர்த்தி பிடிச்சது எதுக்கு? அப்போ தான் ராமனை உயர்த்தி பிடிக்க முடியும். ராவணனை டம்மியாக காட்டினா யாரை உயர்த்தி பிடிக்க முடியாது. அப்போ திருமாலை பகாசுரனை கொன்றவனே இவரை தேடி இருக்கிறாருன்னா அப்போ சிவபுரன் எவ்வளோ பெரிய ஆள்னு அப்படி கொண்டு வரணும். அதை பிறகு விடம் உண்டதும் அதே மாதிரி தான். விடம் உண்டது அந்த இல்லை, திருமால் தேடியது, வராக அவதாரத்தில் தேடியது. அது இதில் சேர்த்து பார்க்க சொல்கிறாங்கல்ல, வராகவத்தால் தேடியது. அதைத்தான் நம்ம அழகாக இதில் கொண்டு வந்துட்டோம். எதில் என்ன சக்திக்குள்ளே இருக்காங்க? ஆமாம், அவங்க ஆன்ம வர்க்கத்தில் தானே வச்சுருக்குறோம் அவங்கள. ஐயன்மால் என்ன வர்க்கம்? என்ன மலம் உடையவர்கள்? அவ்வளோதான், அவங்க சகலர் தானே, மும்மலம் உடையவர். அப்போ நீங்கள் மறைப்பு சக்திக்குள்ளேயும் அவங்கள வச்சு என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதான் அவரே சொல்லிட்டார். முக பாய நிலம் கமல் யோகிக்கும் பெருந்துரை ஆரே பூவின் உள்ள வாய் அல்லி மேலுரைவானும் உணர்வறியான். 2வது வரியில் கடைசியில் இருக்குது. உணர்வறியான் ஊமை கேள்வன், உணர்வதற்கு அரியவன்னு சொல்லிட்டார். உணர்வதற்கு அரியவன்னு சொல்ல அந்த இடத்த எடுத்துக்கணும். என்று எடுத்து அந்த தேவார பகுதியை நிறைவு பண்ணிவிட்டு நம்ம திருவாசகம் பார்க்கலாம்.
தொடர்ந்து பார்த்துடலாம். 9 பார்த்தா அடுத்து 10. தேவாரம் 10வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. ஒரு மயில் சத்தா ரெஸ்ட் இல்லாமல் நான் படுத்துட்டேன்னு அவனெல்லாம் பிளேன் ஏறி வரணும். எழுதுங்க. இறைவரை குண்டர்களாகிய சமணர்களும் தேரர்களாகிய பௌத்தர்களும், அப்போ பௌத்தர்களை தேரர்னு கூப்பிட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அப்படி தானே? தேரர்களாகிய பௌத்தர்களும் ஆடையின்றியும் விரதங்கள் மேற்கொண்டும் கையெடுத்து வணங்காதவர்களாய் இறைவன் நாமத்தை சொல்லாதவர்களாய் வம்பு செய்பவர்களாய் வீண் தவத்தை செய்கிறார்கள். அடுத்த பத்தியாக எழுதுங்க. அவர்களுடைய செய்கைகள் மாறாக இருக்கிறது. மாறாக இருக்கிறது. அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். மேல்நிலை வகுப்புக்கு இந்த தேவாரத்தை போட்டால் நல்லாயிருக்கும். அந்த தம்மை உணர்ந்து அது வருதில்லை, அதுக்கு இந்த தேவாரத்தை போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் சிவநெறியை விரும்புங்கள். சிவபெருமான் யோக தண்டமுடையவர். நாகம், தலைமாலை, சூலம் ஏந்தியவர். தேவர் தலைவர், நம்முடைய இறைவன். தேன் நிறைந்த சோலையில் பொழில்கள், தேன் நிறைந்த பொழில்களில் வண்டுகள் இருக்கின்ற வண்டுகள் இருக்கின்ற அந்த பொழில்களின் எழுதுனீங்கல்ல, பொழில்களும் சோலைகளும் உரிய இடம்னு எழுதிவிடணும். அவ்வளோதான், ரெண்டையும் சொல்கிறார். பேணு பெருந்துறையில் இறைவன் எழுந்தருளியுள்ளார். குறிப்புரை: இவ்விரு சமயத்தாரும் பொய்களை பேசுவார்கள், புத்தியை மயக்குவார்கள். அந்த மந்திரத்தை படிங்க. குண்டுன்னு இருக்கா? குண்டுனா குண்டர். தேர்னு ஒரு வார்த்தை இருக்குதா? தேரர்னு இல்லை, தேர்னு தான் இருக்குது. நாம் அதை தேரர்னு மாற்றிக்கணும். இந்த குண்டிலிருந்து வந்தது தான் குண்டாசுங்கிற சட்டம்ங்க. ஆமாம், சமணர்கள் குண்டா சட்டத்தில் தூக்கி போட வேண்டியவங்கன்னு அர்த்தம். அந்த காலத்து சமணர்கள். அதே இதில் சொல்கிறாரு, அந்த காலத்து சமணர்கள்லேயும் நல்லவங்க நிறைய இருந்திருப்பாங்க. எல்லா சமயங்கள்லேயும் எல்லா காலத்துலேயும் யார் இருந்திருப்பா? நல்லவங்க நிறையா இருந்து. எல்லா சமயங்கள்லேயும் எல்லா காலத்துலேயும். இப்போ நம்ம இதே சைவத்தில் தான் சாக்கிய நாயனார் பிற மதத்திலேருந்து இருந்திருக்கிறாரு. மெய்ப்பொருள் நாயனாரை குத்துறதுக்கு வந்த முத்தநாதன் திருநீர் அதுக்கு முந்தி பூசல்னாலும் சைவம் தானவன், வேறு மதத்தவன் கிடையாத, வேறு மதத்தவன் கிடையாத, இந்துவாக தானே இருந்திருக்கிறான். நீங்கள் நம்முடைய மரபு மதத்தில் தானே இருந்திருக்கிறான். எழுதுங்க. இப்போ நான் விளக்கம் எழுதுனா வேலை நிறைவு. சமணர்கள் துறவு என்ற பெயரில் ஆடை அணிவதில்லை, கடினமான விரதங்களை மேற்கொள்வார்கள். தலைமுடியை பிடுங்கிக் கொள்வதையும் இந்த சமண பௌத்தர்கள், அந்த புறச்சமயத்தார் ஒரு எதா சொல்கிறாங்க, ஒரு அறமாக சொல்கிறாங்க. தலைமுடியை அவங்க தலைமுடியை அவங்களே பிடுங்கணும், அந்த வலியை தாங்கிக்கிடணும். ஆமாம், அந்த வலியை அவங்களே தாங்கிக்கிடணும்.
அது ஒரு அறம்ங்கிறாங்க. பக்கத்தில் எவ்வளோ கொடுமையான செய்தி. பரவாயில்லைங்க. அவன் முடிவு படிஞ்சது பரவாயில்லைங்க. ஆமாம், அடுத்த முடிவு பிடிங்க அவருக்கு. ஆமாம், குறிப்புரையில் அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. குறிப்புரையில் அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம சிவஞான போதம் அவையடக்கம் சொல்லுது. தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எம்மைகளார் தம்மை உணரார் உணரார் உடங்கியந்து தம்மில் புணராமை கேளாம் புறன் அப்படின்னு சொல்லுது. அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தன்னையும் தலைவனையும் அறிந்தவன் தான் சமயம் பண்ண முடியும். சமணர்களுக்கு இந்த ரெண்டுமே கிடையாது. அவனையும் அறிவதில்லை, தலைவனையும் அறிவதில்லை. அதனால் அவங்க அறிவுரைகளெல்லாம் எதா போயிடுது, பொய்யாக போயிடுது. அங்கே குகைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவங்க தான். ரெண்டு பேருமே ஏகதேசம் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. முதல்ல பௌத்தர்கள் வருவாங்க, பௌத்தர்களுக்கு பின்னால் சமணர்கள் வருவாங்க. அந்த குகையெல்லாம் இருக்கும். பௌத்தர்கள் முதல்ல வருவாங்க, ரெண்டாவது வர்றவங்க பௌத்தர்களுக்கு கொள்கையில் சமணர்கள் பெஸ்ட்டு. அதனால் சித்தாந்தத்தில் பரபக்கத்தில் யாருக்கு பிறகு யார் வருவா? பௌத்தர்களுக்கு பிறகு சமணர்கள் வருவாங்க. பௌத்த கொள்கையோடு ஒப்பிட்டால் சமண கொள்கை கொஞ்சம் பரவாயில்ல. இவங்க இதுபோல் இவர்கள் தன்னையும் தலைவனையும் அறிவதில்லை என்பதனால் இவர்களுடைய தவம் வீணானதுங்குது இந்த தேவாரம். இப்போ தானே படித்தோம் 6ஆம் நூற்பாவில் பாவகமேல்னு ஒரு மந்திரம் படித்தோமல்ல. அந்த பாவகமேலுங்கிற மந்திரத்தில் அருளால் செய்யப்படுவது மட்டும்தானே தவம்னு சொல்கிறோம். இறைவனை நினைந்து அருளால் செய்யப்பட்டால் மட்டும்தான் அது தவத்தில் சேரும்னு சொல்லுது. அதனால தான் இவங்க செய்கிறதெல்லாம் எது இல்லைன்ட்டாரு, தவம் அல்ல என்று சொல்லுகிறார். அதில் இந்த உரையில் ஞானசம்பந்தர் சொன்னது, இவங்களை பற்றி நமக்கு சொன்னது, அவர்கள் செய்கிற எதையும் செய்ய வேண்டாம், சிவநெறியை விரும்புங்க அப்படிங்கிறார். அவங்க செய்கிற எதையும் செஞ்சிடாதீங்க, சிவநெறியை விரும்புங்க. அப்போ சிவநெறிக்குரிய கடவுளை காட்டுறார். 1 யோகதண்டமுடையவர், 2 நாகமுடையவர், 3 தலைமாலை உடையவர், 4 சூலமுடையவர். யோகதண்டம் யோகிக்கான குறிப்பு, யோக வடிவ குறிப்பு. நாகம், இறைவன் நாகம் அணிந்திருப்பது தலைவனுக்கான குறிப்பு. தலைவன்னா ஆற்றல், எல்லாம் ஒன்று தான். தலைவனுக்கான குறிப்பு. தலைவன்னா ஆற்றல் உடையவனாக இருக்கணும். தலைமாலை சங்காரகாரணன், முதல்வன் என்பதற்கான குறிப்பு. சூலம் என்ன நீக்குவான். ஞானசம்பந்தர் எவ்வளோ அழகாக சொல்லிட்டார் பாருங்கள். சைவத்துக்கு போன்னு சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த சாமியை காட்டினார் பாருங்கள். அந்த சைவத்துக்கு போ, அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் யோகம் காட்டுவார், திரிசூலம் வச்சிருக்கிறாரு, ஞானம் காட்டுவார். அவர் காட்டுறதுக்கான ஆற்றல் தான் பாம்பு குறிக்குது. தலைமாலை அணிஞ்சிருக்கிறாருன்னா எல்லா சாமியும் போனாலும் யார் உட்கார்ந்துருப்பா? இவர் இருப்பார். சமண கடவுள் பௌத்த கடவுள்களெல்லாம் போனாலும் யார் இருப்பா? இறைவன் இருப்பான். அயன்மால் தலையையே இவர் தலையில் வச்சுக்கிடுவாராம். அப்புறம் பௌத்தன்லாம் எங்கே போகிறது? என்ன சொல்கிறீங்க? நம்முடைய அகச்சமயத்துக்குள்ளே வரக்கூடிய அகப்புற சமயத்துக்குள்ளே வர்றவங்களே இந்த நிலைமைக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க புறச்சமய கடவுளெல்லாம் ஏமாத்துறோம். அதனால தான் அந்த இடத்துல இதை கொண்டு வச்சார் என்பதை சொல்லி சிவனை எவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்தினார் பாருங்கள். 4 வார்த்தை தான், ஆனால் சைவத்தை உள்ளே கொண்டு வந்துட்டார். தண்டத்தில் யோகத்தை கொண்டு வந்தார், சூலத்தில் ஞானத்தை கொண்டு வந்தார், தலைமாலையில் அவன் தான் எல்லான்னு காட்டினார், பாம்புல அவருடைய ஆற்றலை காட்டினார், தலைமை ஆற்றலை காட்டினார். ஆமாம், அதை காட்டினார். அவரே சொல்லிட்டார் பாருங்க, தேவர் தலைவர்ன்ட்டார். யாருக்கு தலைவர்? ஆமாம். ஞானம் சொன்னதுனால வண்டு தேனெல்லாம் வந்துச்சு. வண்டு சுத்த ஆன்மா, வண்டு பேரின்பம். பதியத்தை முடிக்கும்போது சிவபோக நிலையில் கொண்டு வந்து முடிச்சிட்டார். இப்போ மந்திரத்தை படித்தோம்னா நமக்கு ஒரு திருப்தி. குண்டு தேரும் கூரை களைந்தும் கூப்பிலர் செப்பிலர் ஆகி, இறைவனை கும்பிடுறதில்லை, இறைவனை பற்றி பேசுறதில்ல. மிண்டும் மிண்டர் மிண்டவை கண்டு மிண்டு செய்யாது விரும்பும் தண்டும் பாம்பும் வெண்டலை சூலம் தாங்கிய தேவர் தலைவர். கரெக்டாக வருதா? வண்டும் தேனும் வாழ்வொளி சோலை மல்கு பெருந்துரை ஆரே என்று தேவாரத்தை நிறைவு பண்ணுவோம்.
ஒரு 10 நிமிஷம் திருத்தினோம்னா கிளம்பலாம். சரியா? இப்போ உதித்து உங்களுக்கெல்லாம்